மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே வந்து அழகி வந்து யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சித்ரா வந்து அழகி வந்து இந்த மகாவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறேன். மகாவுக்கு இப்போ தானே ரீசெண்டாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்குள்ளேயும் வந்து இவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும். என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மகா வந்து அந்த குழந்தைய பொண்ணா ஏற்றுக்கிட்டா. அதுதான் இப்போது மகா வந்து வளர்ப்பு குழந்தை அப்படி சொன்னோன்னே, ஓ அப்படிங்களா, எதுக்குமா உனக்குலாம் குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை இன்சல்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டு வந்து கோட்டீஸ்வரி ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்கள விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னது. சரிங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்றாங்க. இதை கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே மகாவுக்கும் வந்து பார்த்துட்டு ஐஸ்வர்யா முறைக்கிறாங்க. உடனே வந்து மகா என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் பிரபாவை அழகாக அலங்கரித்து சூப்பராக கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது அப்படியே வந்து பிரபாவா இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூர்யாவோட வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பிரபா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்து பிரபா வந்து சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து மாப்பிள்ளை வந்து பிரபா வந்து என்னதான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணியிருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக என்னதான் இருந்தாலும் பிரபாக்கு அந்த ஃபேண்ட்டு ஷர்ட்டு தான் அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னோன்னே பிரபா வந்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்து எல்லாருமே பரவாயில்லையே, பிரபா புரிஞ்சுக்கிற மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே வந்து புரிப்படைகிறாங்க நம்ம வந்து கோட்டீஸ்வரி. இந்த கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி எல்லோரும் முன்னாடி வந்து தட்டு மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாற்றிக்கிறாங்க. பொண்ணு சந்தோஷங்க அப்படின்ட்டாங்க. நானும் குறிக்கிறாங்க கல்யாணத்துக்கு, இனி மேரேஜுன்னு சொல்லிட்டு. சரி சம்மந்தி, நான் கேட்டது என்னாச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க, இன்னும் 2-3 நாளில் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. சரிங்க, நல்லபடி எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே மாப்பிள்ளை வந்து பிரபா கிட்ட, பிரபா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி அப்படின்றாங்க. உடனே போகிறாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா கிண்டல் அடிக்கிறாங்க பிரபாவை. என்னடி மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவாரா அப்படின்றாங்க. உடனே பிரபா வந்து அமைதியாக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டாங்க. உடனே வந்து எதுக்காக தேவையில்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை போனோன்னு கேட்குறாங்க. சித்ரா வந்து நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, உண்மையை தானே நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன்டா சித்ரா இப்படி பண்ணுறியோ, எல்லா இடத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அவங்கள திட்டுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து சூர்யா வந்து மகா வந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வராரு. அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா வந்து, நான் சொன்னேன் இல்லடி உங்ககிட்ட, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க பாரு, உன்னை ஏன்டி இப்படி நீயே அசிங்கப்படுத்திக்கிற, இதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியா அப்படின்னோடனே, நான் என்ன பண்ணுறது, நல்லதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்றாங்க. அதை யாரும் இந்த உலகமே புரிஞ்சுக்காது, நீ ஏன் தான் இப்படி பண்ணியோன்னு சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. கோட்டீஸ்வரி வந்து, ஆமாம் மகா நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அங்கே சூர்யா வராரு. மகா அப்படின்றாரு, என்னங்க நீங்களும் ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை மகா, எல்லாரும் சொன்னதுக்கு காரணமே நான் தானே உனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்துட்டேன், சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. மன்னிப்பியா என்ன அப்படி சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. மகா அழுறாங்க. கட்டிக்கிட்டு மகா வந்து, மகா என்ன மகா, ஏன் மகா அப்படின்னோடனே உடனே வந்து எல்லாரும் சொன்னதுக்காக வருத்தப்படுறேன், அதெல்லாம் இல்லைங்க, இந்த டைமில் வந்து நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே சந்தோஷத்தை தாங்க முடியல நம்ம சூர்யாவுக்கு. இதுக்கப்புறம் மகாவை என்ன பிரிக்க முடியாது, மகாவை இதுக்கப்புறம் நாளாக விடாமல் நல்லபடி வச்சுக்கணும், அவள் ஆசை எல்லாத்தையும் நிறைவேறணும். பாவம் மகா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டா, எனக்காக தான் இந்த அவமானத்தெல்லாம் சந்திச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, சாரி மகா என்னை மன்னிச்சிடு மகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலங்குற சூர்யா. உடனே வந்து பரவாயில்ல விடுங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ சூர்யா வந்து மகாவோட நெத்திலையும் வந்து நெத்தி வடுக்கலையும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. இங்கே வந்து மகா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐஸ்வர்யா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல ஐஸ்வர்யாவுக்கு. உடனே ஓடி போகிறாங்க. என்னடி மகா சொல்லிட்டு போனேன் நிற்கிற அப்படியே அப்படின்னோடனே, அம்மா நீ உள்ளே போவாதம்மா இருமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டி உள்ளே போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி உள்ளே பார்க்குறாங்க. பார்த்துட்டு கோட்டீஸ்வரி வைக்க போகிறாங்க. இப்போவாது மாப்பிள்ளையும் மகாவும் சந்தோஷமாக இருக்காங்களே, அது போதும் எனக்கு, அப்பா சூர்யாவோட மகா சேர்ந்ததே பெரிய விஷயமா, நானே எதிர்பார்க்கல அப்படின்னோடனே, சரிடி சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. எனக்கு வெக்கமாக வருது, இந்த வயசில் உனக்கு வெக்கம் 50 ஓவர் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்க அம்மா கோட்டீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க.